ஷோல் வெல்கம் டு இடன் அக்வாட்டிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ரேபிட் ஸ்னெயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது நம்ம ஷோவில் ரிக்வெஸ்ட் வீடியோவும் கூட. ஸோ ரேபிட் ஸ்னெயிலை பற்றி ஒரு வீடியோ போட சொல்லி. ஸோ ரேபிட் ஸ்னெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இது நேட்டிவ் டு இந்தோனேஷியா. இந்த ஸ்னெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ பெருசாக வளரும் ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்பீஷியஸ். ஓகேங்களா, ரேபிட் ஸ்னெயில் நார்மலாக இருக்கக்கூடிய ரேபிட் ஸ்னெயில் பார்த்தீங்கன்னா அது 3 இன்ச்சஸ் வரைக்கும் வளரலாம். இதுவே மினி ரேபிட் ஸ்னெயில்னு இருக்குது, அதெல்லாம் 1.5 இன்ச்சஸ் வரைக்கும் வளரும். ஸோ அதனால் டிபெண்ட்ஸ் ஆன் ரேபிட் ஸ்னெயிலை பொறுத்து தான். அண்ட் இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பீஷியஸ் இருக்குது. அண்ட் இதுலேயே ஹைப்ரிட் பண்ணுறாங்களான்றது எனக்கு சரியாக தெரியல. அண்ட் ஷோல் இது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் அவைலபிளாக கிடைக்கக்கூடிய வெரைட்டி ஸ்னெயில் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் ரேபிட் ஸ்னெயில்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்னெயில் வெரைட்டி தான். ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் அவைலபிளாக இருக்கிறது. ஸோ இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஸ்னெயில் லிஸ்ட்டில் வச்சுக்கலாம். ஏன்னா எக்ஸ்பென்சிவ்னால் ஆயிரங்களுக்கெலாம் போக தேவையில்லை, சைஸை பொறுத்து இருக்கும் ப்ரைஸு. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இது ஒரு 300 இல்லை ஒரு 500 இருக்கும் ஒரே ஒரு ஸ்னெயிலுக்கு. ஓகேங்களா, பேர் கிடையாது, ஒரே ஒரு ஸ்னெயிலுக்கே. ஸோ இந்த அளவுக்கு ப்ரைஸ் இருக்கலான்னு என்னோடய கணிப்பு தான். பட் ப்ரைஸஸ்லாம் டிபெண்ட்ஸ் ஆன் அந்த டிமாண்டு, அப்புறம் ப்ளேஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷாப்கீப்பர் கிட்ட தான். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்னெயில்ஸ் நல்ல ஒரு ஆல்கே ஈட்டர். ஸோ டேங்க்கில் உங்களுக்கு ஆல்கே இருக்குதுன்னா இந்த ஸ்னெயில் நல்லா ஆல்கே சாப்பிடும். ஸோ இதுக்கான டேங்க் சைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் ஒரு 1.5 feet டேங்க் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அண்ட் நீங்கள் பாட்டமில் சப்ஸ்ட்ரேட்டுக்கு நீங்கள் சாண்டு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன சின்ன ஷார்ப்பான கிரேவல்ஸ் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ சாண்டு சாஃப்டாக இருக்கிற மாதிரி ஏதாவது கீழே போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சாயில் போட்டிங்கன்னா பிரச்சனை என்னென்னா பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டிக் பண்ணும். ஸோ அதனால் உங்களுக்கு டிக் பண்ணாலும் ஓகே அப்படின்னா நீங்கள் அக்வேரியம் சாயில்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஷோல் இந்த ஸ்னெயில் நீங்கள் டேங்க்கில் வச்சுக்கிறீங்கன்னா ஜாவா ஃபென்னை எடுத்துருங்க. பிகாஸ் இந்த ஸ்னெயில் பார்த்தீங்கன்னா ஜாவா ஃபென் சாப்பிடக்கூடியது. ஸோ மோஸ்ட்டாக நிறைய பேர் இந்த ஸ்னெயில் ஜாவா ஃபென் சாப்பிடுன்னு சொல்லி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் ஜாவா ஃபென் இருக்கிற டேங்க்கில் இந்த ஸ்னெயில் ஆட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. மற்ற பிளான்ட்லாம் இது அவ்வளோ எதுவும் பண்ணாது. அண்டு இந்த ஸ்னெயில் எப்படி ப்ரோ இது ப்ரீட் பண்ணி கண்ட மணிக்கு பெருகுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது கிடையாது. இது ப்ரீடிங் ப்ராசஸே ஸ்லோ தான். ஸோ இது வயசு மெச்சூர் ஸ்டேஜ் அடையிறதுக்கே பார்த்தீங்கன்னா 1 year ஆகிடும். ஸோ இது மெச்சூர் ஸ்டேஜ் அடைஞ்சதுக்கப்புறம் தான் எதாவது ப்ரீட் பண்ண முடியும். ஸோ 1 yearக்கு அப்புறம் இது ப்ரீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 6 வாரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 1 இல்லை 3 எக்ஸு போட்டுரும். ஸோ அந்த எக்கு பார்க்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் டிஸ்பிளேயில் காட்டியிருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி தான் அது கொஞ்சம் ரவுண்டாக ஒயிட்டாக இருக்கும். ஸோ அந்த எக்குக்குள்ளே நீங்கள் அந்த குட்டியை வரைக்கும் கொஞ்சம் நல்லா நோட்டீஸ் பண்ண முடியும். ஸோ பிகாஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னெயிலோட உடம்புக்குள்ளே இருக்கும்போது அந்த எக்கு பாதி டெவலப் ஆகிருக்கும். ஸோ அது விரிகிற நிலமையில் இருக்கும்போது தான் அது எக்கு லே பண்ணும். ஓகேங்களா, ஸோ அதுவே 4 to 6 வாரத்துக்குள்ளே ஏதாவது 1 இல்லை 3 எக்கு மட்டும்தான் போடும். ரொம்ப அதிகமாக கண்ட மணிக்கு நம்ம அக்வேரியமில் இருக்கிற ஸ்னெயில் மாதிரி கண்ட மணிக்கெலாம் போடாது. ஸோ ப்ரீடிங் ப்ராசஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோ தான். அண்ட் ஷோல் இந்த ஸ்னெயிலை நீங்கள் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பெராமீட்டர் தெரிஞ்சிருக்கணும். ஸோ முதல்ல pH பார்த்தீங்கன்னா 7 to 8.5 மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ இந்த அளவுக்கு pH மெயின்டைன் பண்ணும்போது ஸ்லைட்லி அக்ளைனாக இருக்கும் வாட்ரு. ஸோ அந்த வாட்டர் இந்த ஸ்னெயிலுக்கு நல்லது தான். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ஸோ 25 செல்சியஸ்லேருந்து 28 செல்சியஸ்க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் டிடிஎஸ் லெவல் ஒரு 200 ppmலேருந்து 350 ppmக்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் ஷோல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. See you next video. Bye bye ஷோல்.